தந்தையின் இன்று வரவேற்பது கல்பனா. இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி முதல் முறையாக தங்கம் வென்ற சாதனை என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி. இலங்கையின் 9வது அதிபராக நாளை காலை 9 மணிக்கு பதவியேற்கிறார். ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம் என பொதுமக்களுக்கு அழைப்பு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளது. நீங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று கடிதம். 11 நாள் விரதத்தை தொடங்கியுள்ள ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பரிகார தீட்சைக்கு பின் ஏழுமலையானை தரிசிக்கப் போவதாக அறிவிப்பு. பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று கருத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை எனவும் விளக்கம். டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டுவர அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு. மென்பொருள் மூலம் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல். நெல்லை மாவட்டத்தின் மணிமுத்தாறு, சிங்கம்பட்டி, அம்பை உள்ளிட்ட இடங்களில் இன்று திடீரென நில அதிர்வு. மக்கள் பீதியடைந்ததைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு அமெரிக்கா ஆதரவு. பிரதமர் மோடியிடம் அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்திருப்பதாக வெள்ளை மாளிகை தகவல். ஹங்கேரியில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரில் முதல் முறையாக தங்கம் வென்று இந்தியா சாதனை. இறுதி சுற்றில் ஸ்லோவேனியாவை வீழ்த்தி இன்று அசத்தல். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் மக்கள் செலுத்திய விருப்ப வாக்குகள் 2வது கட்டமாக எண்ணப்பட்டன. இதன் முடிவில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்து இலங்கை மக்களிடம் பேசினும் செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இலங்கையின் 9வது அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்க, ஆரிய நேத்ரன் பாக்கிய செல்வம், நமல் ராஜபக்சே உள்ளிட்ட 38 வேட்பாளர்கள் களம் கண்டனர். நேற்று மாலை வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை அடுத்து உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் தொடக்கம் முதலே தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை பெற்றார். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க தொடங்கியது. அனுரகுமார திசாநாயக்க 42% வாக்குகளையும், சஜித் பிரேமதாசா 32% வாக்குகளையும், சுயேட்சையாக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 17% வாக்குகளையும் பெற்றனர். மறுபுறம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் போட்டியிட்ட மகிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே 2.5% வாக்குகளை மட்டுமே பெற்று 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த தேர்தலில் தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளராக களமிறங்கிய ஆரிய நேத்ரன் பாக்கிய செல்வம் 1.7% வாக்குகளுடன் 5வது இடம் பிடித்தார். தேர்தல் முடிவுகள் குறித்து இலங்கையை சேர்ந்த கிஷோர் ஜோன் ஜிப்ரிகோ கூறுகையில், அனுரகுமார திசாநாயக்காவுக்கான வாக்குகளை வடக்கு கிழக்கிலே அவர்கள் அளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த 2005களிலே வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வடக்கு கிழக்கை இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு, இந்த இன பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்குவதற்கு புதிய ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த யாழ்ப்பாண தமிழ் மகன் என்ற ரீதியிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். இதுவரை காலமும் ஒரு அடித்தளம் இல்லாமல் இருந்த வடகிழக்கு பகுதிகளில் கூட அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இனப்பெரம்பலை மாற்றியமைக்கின்ற குடியேற்றங்கள் என்ற அந்த சவாலை தான் இல்லாது ஆக்குவேன் என்ற ஒரு பிரதான வாக்குறுதியை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இலங்கை அதிபர் தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில் 50%க்கு மேல் பெற வேண்டும். ஆனால் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் எந்த வேட்பாளருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக வாக்காளர்கள் பதிவு செய்த விருப்ப வாக்குகள் 2வது கட்டமாக எண்ணப்பட்டன. இதிலும் முன்னிலை பெற்ற தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கை அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்.
கிஷாந்தன் இலங்கையின் புதிய அதிபராக திசாநாயக்க எப்போது பதவியேற்கிறார்? அமைச்சரவை உள்ளிட்ட நகர்வுகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆமாம் கல்பனா, மிகவும் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் நாளை காலை 9:30 மணி அளவில் அதிபர் மாளிகையில் பிரதம நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய இருக்கின்றார். மிகவும் எளிமையான முறையில் தான் இந்த பதவி பிரமாணம் செய்ய இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் நாட்டு மக்களுக்கு ஒரு விசேட உரையை ஆற்ற இருக்கின்றார். இதன்போது மக்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார். அதன் பிறகு பாராளுமன்றத்தை கலைப்பாரா அல்லது இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பாரா என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலை தான் தற்போது இலங்கையில் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனாதிபதிக்கு இடம் கொடுத்து விடை பெற்றிருக்கின்றார். கல்பனா, நன்றி கிஷாந்தன். கலப்பட நெய் விஷயத்தில் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளதாகவும் தாங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை சாந்தி ஹோமம் நடைபெறும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சரவணன், ஸ்ரீனிவாசன் வழங்கிய தகவல்கள் இவை. திருப்பதி லட்டு விவகாரத்தை அடுத்து ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள தசாவதர வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் அம்மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பரிகார பூஜைகள் செய்தார். 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ள பவன் கல்யாண் வரும் அக்டோபர் 1 மற்றும் 2 தேதிகளில் திருப்பதி சென்று சுவாமியிடம் மன்னிப்பு கோரிய பின் தனது பரிகாரத்தை நிறைவு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என ஆந்திர காங்கிரஸ் தலைவர் YS ஷர்மிளா அம்மாநில ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது மன்னிக்கவே இயலாத குற்றம் என்றும் இதனால் கோடிக்கணக்கான இந்துக்களின் மனம் புண்பட்டுள்ளதாகவும் YS ஷர்மிளா கூறியுள்ளார். இதனிடையே பெரும் பரபரப்புக்கு மத்தியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகிகள் இன்று சந்தித்தனர். கலப்பட நெய் விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்க முதலமைச்சருக்கு தேவஸ்தான நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். தொடர்ந்து துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கலப்பட நெய் விஷயத்தில் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளதாகவும் தாங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தான விஷயங்களில் அரசு ஓரளவுக்கு மேல் தலையிட இயலாது எனவும் தேவஸ்தானம் செய்யும் கொள்முதல்கள் அனைத்தும் டெண்டர் முறையில் நடைபெறுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல். நாளை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீவாரி கோயிலில் 3 ஹோமகுண்டங்கள் அமைத்து யாகம் செய்ய உள்ளனர். இந்த யாகத்தில் 8 குருக்கள் 3 ஆத்ம சாஸ்திர ஆலோசகர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த யாகம் காலை 5:40 மணிக்கு தொடங்கி சம்பரோஷண யாகம், அதன் பின்னர் மகாசாந்தி யாகம், அதன் பின்னர் வாஸ்து ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற உள்ளது. அதன் பின்னர் பாத்திரங்களை சுத்தம் செய்தல், இயந்திரங்களை சுத்தம் செய்தல், அந்த இடத்தை சுத்தம் செய்தல் ஆகியவற்றுடன் பஞ்சகவ்ய பிரகோஷனை அர்ச்சகர்கள் நடத்துவார்கள் என்று தேவஸ்தான நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா, நன்றி ஸ்ரீனிவாசன். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கிராமங்களில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். ஆனால் நிலநடுக்கம் ஏதும் ஏற்படவில்லை என மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் அரிப்பால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. செய்தியாளர்கள் பிரகாஷ், லோகநாதன், கண்ணன் வழங்கிய தகவல்கள் இவை. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் கடல் சீற்றம், மண்ணரிப்பால் 7 வீடுகள் முற்றிலும் இடிந்துவிட்டதாகவும் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் வீட்டில் தங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் அரசு பாதுகாப்பான பகுதிகளில் தங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் ராகினியிடம் பேசினோம். எங்களோட இடம் இதுதான், வேற எங்களுக்கு வாழ்வாட இடம் கிடையாது. எங்களுக்கு இங்கதான் இருந்தாகணும், வேற வழியில. எங்களால் கவர்மெண்ட் எதனா எங்களுக்கு முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா, வீடு எதனா கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க மாட்டோம், எல்லாம் போய்டும் தான். எங்கள் வீடு தண்ணியில் போகிற நிலமையில் ஆயிடுச்சு. நாங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், இங்கே எப்போவுமே அப்படி தான் வருது தண்ணி. எப்போவுமே நாங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுன்னு கஷ்டப்பட்டு இப்போ சாமான்லாம் தூக்கின்னு போய் போட்டுக்கிறோம். எவ்வளோ ரெடி பண்ணி இப்படி தான் தண்ணியில் போகுது. இன்னும் யாரும் எங்களை பார்க்கல. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
தமிழக அரசு அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு தங்களுக்கு வீடுகள் ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு, சிங்கம்பட்டி, பாபநாசம், அம்பை உள்பட பகுதிகளில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பாபநாசத்தைச் சேர்ந்த சந்திரன் ஜமீம் அப்ரோஸ் கூறுகையில், நம்ம ஒரு காங்கிரீட் வீட்டு மேலே நிற்கிற மாதிரியும் கீழே இருந்து ஒரு பெரிய சமட்டி கொண்டு அடித்தா என்ன மாதிரியான ஒரு அதிர்வு இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிர்வை உணர்ந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சுக்கு அப்புறம் தான் இது வந்து பூகம்பம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லி கேட்டது. திடீர்னு என்னன்னா பூமியிலேருந்து ஒரு அதிர்வு மாதிரி ஒரு வைப்ரேஷன் சவுண்டோட வந்தது. சரி, நம்ம வீட்டில் தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வரோம். பக்கம் பக்கத்தில் எல்லா வீடுகள்லேருந்தும் வெளியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களாம் கேட்டுக்கிட்டு வந்தோம். ஆனால் தமிழகத்தின் எந்த பகுதியிலும் நில அதிர்வு உணரப்படவில்லை என நில அதிர்வுக்கான தேசிய மையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. செய்தியாளர் கண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். இப்பகுதியில் பெரிய அளவில் ஏதும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிலான நில அதிர்வுகள் ஏதும் பதிவாகவில்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி கண்ணன். நடிகர் ஜெயம் ரவியுடனான உறவு குறித்து விளக்கம் அளித்துள்ள பாடகி கெனிஷா, நட்பிலும் அதீத அன்பு உண்டு, அதை மக்கள் மறந்து விடுகின்றனர் என கருத்து தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெயம் ரவி தனது மனைவி, குழந்தைகளின் படங்களை இன்ஸ்டாகிராமில் இருந்து நீக்கியுள்ளார். நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக சமீபத்தில் அறிவித்ததோடு விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் ஜெயம் ரவியின் இந்த முடிவு தன்னிச்சையானது, தன்னிடம் எதுவும் கலந்து ஆலோசிக்கவில்லை என ஆர்த்தி குற்றம் சாட்டியது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மறுபுறம் நடிகர் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷா பிரான்சிஸுக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம்தான் விவாகரத்துக்கு காரணம் என இணையதளத்தில் தகவல்கள் பரவ ஆரம்பித்தன. இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளித்த நடிகர் ஜெயம் ரவி, வாழவிடு, என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் யாரையும் இழுக்காதீர்கள் என கேட்டுக்கொண்டார். பர்சனல் லைஃபை இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. ஜெயம் ரவி பேசியதை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ள பாடகி கெனிஷா அதற்கு நன்றி தெரிவித்ததுடன் நட்பிலும் அதீத அன்பு உண்டு, அதை மக்கள் மறந்து விடுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பே ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்த ஜெயம் ரவியின் புகைப்படங்களை நீக்கிய நிலையில் தற்போது ஜெயம் ரவியின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் இருந்த மனைவி, மகன்களின் புகைப்படங்களும் நீக்கப்பட்டுள்ளன. இறுதியாக புதிய நான் என்ற வாசகத்துடன் கூடிய புகைப்படத்தை ஜெயம் ரவி இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். தான் காப்புரிமை பெற்று வைத்திருக்கும் வேள்பாரி நாவலின் முக்கிய காட்சி அண்மையில் வெளியான ஒரு ட்ரைலரில் இடம்பெற்றிருப்பதாக இயக்குனர் சங்கர் வேதனை தெரிவித்துள்ளார். பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பவர் சங்கர். இவரது இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறாதது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் பரவலாக ட்ரோல் செய்யப்பட்டு பேசுபொருளானது. பிரபல எழுத்தாளரும் மதுரை எம்பியுமான சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நாவலின் உரிமத்தை பெற்றுள்ள சங்கர் அதனை திரைப்படமாக உருவாக்க உள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் வெளியான ஒரு படத்தின் ட்ரைலரில் வேள்பாரி நாவலின் முக்கிய காட்சி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சங்கர், காப்புரிமையை பெற்றவன் என்ற முறையில் அந்த நாவலில் வரும் சம்பவங்கள் வெவ்வேறு படங்களில் காட்சிகளாக வைக்கப்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இயக்குனர் சங்கரின் இந்த பதிவு வைரலாகி வரும் நிலையில் அவர் குறிப்பிடும் பட ட்ரெய்லர் ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவாராவா அல்லது வேறு படமா என ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். திருப்பத்தூர் அருகே காட்டுப்பன்றிக்கு வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 14 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சிவகங்கை அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர்கள் செங்குட்டுவன், இளையராஜா வழங்கிய தகவல்கள் இவை. திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு பகுதியில் வேட்டைக்கு சென்ற சிங்காரம், அவரது 14 வயது மகன் லோகேஷ் உள்ளிட்ட 3 பேர் காட்டுப்பன்றியை பிடிக்க அமைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இதையடுத்து சட்டவிரோதமாக விவசாய நிலத்தில் மின்வேலி அமைத்த நீதி என்பவரை திருப்பத்தூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சீத்துரணி பகுதியில் செப்டிக் டேங்க் குழி தோண்டும் பணியின் போது விஷவாயு தாக்கி ராமையா, பாஸ்கர் ஆகிய 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அவர்களை மீட்க சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவருக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவர் உயிர் பிழைத்தார். 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 2 தொழிலாளிகள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி உடல்களை வாங்க மறுத்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து இறந்தவரின் உறவினர் ஆறுமுகத்திடம் பேசினோம். இதற்கு காரணம் முழுக்க 2017 இருந்து இளையான்குடி கம்மாயிலிருந்து பாசன நீர் வாய்க்காலில் கழிவு தண்ணி வருது. தொடர்ச்சியாக 3 கட்ட போராட்டம் நடத்தியிருக்கான். இப்போ கூட மக்களுடன் முதல் முகாம்லையும் கொடுத்திருக்கான். மீண்டும் இந்த மாதிரி உயிர் வராத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்தியாளர் இளையராஜா வழங்கும் கூடுதல் தகவல். அவங்க உடலை இன்று பிரேத பிரச்சனை பண்ணி அவங்க உறவினரிடம் ஒப்படைக்கும் போது அவங்க 30 லட்சம் நிவாரணமும் அரசு வேலையும் வேண்டி இன்னைக்கு சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை முன்னிட்டு அவங்க வச்ச கோரிக்கை ஏற்று அவங்க உடலை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தொடர்ந்து அவங்களோட உடல் இறுதி சடங்கு பண்ணப்பட்டது. கல்பனா. நன்றி இளையராஜா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியதாக வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது. இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். உலகின் சில நாடுகளில் போர் பதற்றம் நிலவும் சூழலில் பிராந்திய ஒத்துழைப்பு அமைதிக்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் எனவும் எந்தவொரு நாட்டிற்கும் தாங்கள் எதிரி அல்ல என்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜகவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை என கூறியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜகவில் வாரிசு அரசியல் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எங்க குடும்பத்துக்கு தான், எங்க பொண்ணுக்கு தான், எங்க மாப்பிள்ளைக்கு தான், எங்க பிள்ளைக்கு தான் நாங்க பண்றது இல்லைங்க. எங்க கட்சியில எப்போதும் இல்ல. கட்சியை வளர்ப்போம். கட்சினா என்ன? கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம். தேசிய இளைஞர் காங்கிரசின் புதிய தலைவராக உதய்பானு சிப் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று அறிவித்துள்ளார். சென்னை இசிஐ பேராயர் எஸ்ரா சர்குணம் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான ரவுடி சிசிங் ராஜா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் அவர் போலீசாரிடம் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையாள சினிமாவின் பழம்பெரும் நடிகை கவியூர் பொன்னம்மா காலமான நிலையில் சத்யா திரைப்படத்தில் அவர் தன்னுடன் நடித்த காட்சியை பகிர்ந்து நடிகர் கமலஹாசன் இன்று இரங்கல் தெரிவித்தார். நெல்லையில் பேருந்து நிலையத்திலிருந்து கண்டெடுத்த பணத்தை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர் சரவணகுரு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அவருக்கு காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் பாடல் பாடி பாராட்டினார். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். இதனை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து அந்த மாணவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஎன்பிசி விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டுவர அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல். தேர்வர்களுக்கு நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் நடைபெறக்கூடிய டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு முதன்மை தேர்வுகளில் இத்தகைய மாற்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கல்பனா. ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி முதல் முறையாக தங்கம் வென்றது சாதனை படைத்துள்ளது. விளையாட்டு தொடர்புடைய இன்றைய செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணியுடன் முதல் டெஸ்ட் போட்டி கடந்த 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி ரவிச்சந்திரன் அஸ்வினின் சதத்தால் முதல் இன்னிங்ஸில் 376 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய வங்கதேசம் இந்திய பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெறும் 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.
இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் பந்த் சுப்மன் கில் அபார சதத்தால் இந்திய அணி 287 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்ததால் வங்கதேச அணிக்கு 515 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற 4வது நாள் ஆட்டத்தில் அஸ்வினின் சுழற்பந்து வீச்சில் சிக்கி வங்கதேச அணி 234 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் பறிகொடுத்தது. இதன் மூலம் 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் 113 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்துவீச்சில் 6 விக்கெட் வீழ்த்தி ஆல்ரவுண்டராக ஜொலித்த அஸ்வின் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றி மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை இந்தியா தக்க வைத்துள்ளது. அதே சமயம் தோல்வியடைந்த வங்காளதேசம் 4வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு சரிந்துள்ளது. இரு அணிகளும் மோதும் 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கான்பூரில் வருகிற 27ஆம் தேதி தொடங்கும் நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய வீரர்களே 2வது போட்டியிலும் பங்கேற்பார்கள் என பிசிசிஐ இன்று அறிவித்துள்ளது. இதனிடையே ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய வீரர்கள் குகேஷ், அர்ஜுன், பிரக்ஞானந்தா, குஜராத்தி ஆகியோர் தொடர் முழுவதும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினர். நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.